இது குறித்த நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாஜகவினுடைய மூத்த தலைவர் ராஜா நம்முடன் இணைகிறார். ராஜா சார் வணக்கம். மதுபான கொள்கையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்று இருப்பதா அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, டெல்லியில் முத இந்த மதுபான கொள்கை விஷயமான ஊழல் வெளில வந்தப்பவே நான் சொல்லியிருந்தேன், அதை அப்படியே அந்த நூலை பிடிச்சிட்டு வந்தால் அது கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து தான் நிற்கும் அப்படின்னு. ஆகவே இன்னைக்கு இந்த இடி ரைடு அது நடந்ததுலேருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சரி, துரைமுருகன் போன்ற மூத்த திமுக தலைவர்கள் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் முதலமைச்சர் வந்து நான் ரூபாயினுடைய குறியீடையே நான் மாற்றி இது பண்ணுவேன் அப்படின்னு பேசுகிறார். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் வகையாக மாற்றி இருக்கிறத அவர்களும் உணர்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆகவே இந்த விஷயத்தில் எப்படி மணீஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் வர ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க திருமதி கவிதா இவர்களெல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்ததோ அதுபோல் தமிழகத்தில் பெருந்தலைகள் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னே தோணுது. அதுவும் அமலாக்கத்துறை இனிஷியல் கணிப்பே 1000 கோடிக்கு மேல் ஊழல்னு சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பேரு இடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கும். இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ராஜா அவர்களே. நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். அமலாக்கத்துறையினுடைய இந்த பிரஸ் ரிலீஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல முறைகேடு நடைபெற்று இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை எதை குறிக்குது? கடந்த சில வாரங்களாக மொழி குறித்த அதே மாதிரி தொகுதி வரையறை குறித்த பல்வேறு சர்ச்சைகளை திமுகவும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதற்காக கிளப்பிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்றத இந்த அமலாக்கத்துறையின் அறிக்கை தெளிவாக்குகிறது. மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் இவ்வளவு செய்யும் பொழுது மற்றதுல அதுல மிக தெளிவாக இந்த மதுபான ஆலைகளுக்கும் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் உள்ள மிக மோசமான ரகசிய தொடர்புகள், அதே போல அந்த போக்குவரத்திற்காக என்று அவர்களுக்கென்று அதிகமாக பில்களை எடுத்து அவர்கள் வந்து இன்ஃப்ளேட் செய்திருப்பது, இப்படி ஒவ்வொரு நகரத்திலும் இந்த மதுபான ஆலைகளிலிருந்து டாஸ்மாகுக்கு வந்து அங்கிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு விநியோகம் செய்வது, மக்களுக்கு விநியோகம் செய்வது, பார் உரிமம் உட்பட எல்லாவற்றிலும் ஊழல் 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 என்று ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்கிறது. இத்தோடு நிறுத்தவில்லை, மேலும் விசாரணை தொடர்கிறது என்று தெளிவாக அமலாக்கத்துறை சொல்லி இருப்பது பல 1000 கோடிகள் இந்த ஊழலிலே சிக்கி இருக்கக்கூடும் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. உடனடியாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 வாரங்களாக தேவையில்லாமல் இதற்காகவே பயந்து கொண்டு அச்சப்பட்டு கொண்டு மொழி பிரச்சனையையும் அதே மாதிரி டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசிக் கொண்டதை ஒப்புக்கொள்ள வேண்டும். உடனடியாக திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்த மோசடியானது, முறைகேடானது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், அதே போல தெலுங்கானாவிலே கவிதா உட்பட, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய அந்த மதுபான ஊழல் உட்பட அதை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மோசமான ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. இதனால் வரை மதுவினால் மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாவற்றையுமே நசுக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த அமலாக்கத்துறை அறிக்கை கூறியிருக்கிறது. இது குறித்து உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்க வேண்டும். இது குறித்து பேசினால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்து கொண்டுதான் இதனால் வரை இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை என்றெல்லாம் இவர்கள் கதை கட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இன்றைக்கும் இந்த அறிக்கை வரும் என்று தெரிந்துதான் ரூபாய் குறியீட்டை மாற்றி வேண்டும் என்றே அதிலேயும் ஒரு மொழி அரசியலை செய்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது. அதனால உடனடியாக உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். செந்தில் பாலாஜி உடனடியாக
ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மீது தவறில்லை என்று சொல்வாரேயானால் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி அவர்களே. தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு நம்முடன் நினைக்கிறார். ஐயா வணக்கம். திமுக அரசு டீலிமிட்டேஷன் 3 லாங்குவேஜ் பாலிசி போன்ற விஷயங்களை கையில் எடுத்துட்டு இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் அதை கையில் எடுத்திருக்கிறாங்களா? இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து கூறி வந்த குற்றச்சாட்டு இப்பொழுது உண்மையாக இருக்கிறது. 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை இன்றைக்கு அவருடைய செய்திக்குறிப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இது டாஸ்மாக் நிறுவனத்தில் இது போன்ற ஊழல்கள் நடக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து கூறி வந்திருக்கிறோம். இந்த ஆய்விற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை தொடர்ந்து டாஸ்மாக் தொடர்பாக தொடரப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளையும் சிபிஐயினுடைய விசாரணைக்கு மாற்ற வேண்டும். இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது, இந்த பெடரல் வெப்சைட் மூலமாக வந்தது என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது நேரடியாகவே இடி மிக தெளிவாகவே என்னென்ன முறைகேடுகள் எந்தெந்த வகையில் நடைபெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். இதை தொடர்ந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர், அந்த அதிகாரிகள் உடனடியாக நீக்கம் செய்யப்பட வேண்டும். இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. நிச்சயமாக இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊழல் அம்பலத்திற்கு வந்திருக்கிறது. பாலு சார், இப்போ கடந்த 4 ஆண்டுகளா திமுக அரசு மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம் இன்னும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பயாவது ஊடகங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏனென்றால் வாய்மூடி மௌனியாக ஊடகங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய முகவர்களை போன்று ஒட்டுமொத்த ஊடகங்களும் செயல்படுகிறார்கள். எனவே இது மிகப்பெரிய ஒரு ஊழல். அந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நேரடியாக பெரும் வருவாய், அரசிற்கு வரக்கூடிய வருவாய் என்பது இன்றைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக முதலமைச்சரே முன்வந்து தன்னுடைய விளக்கத்தை, அரசினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். உடனடியாக அந்த துறை சார்ந்தவர்கள் நீக்கம் செய்யப்பட வேண்டும். அமைச்சரும் மற்றும் அதிகாரிகள் நீக்கப்பட வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றணும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பாலு சார். இது குறித்த தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். திமுக அரசு மேல இந்த குற்றச்சாட்டானது பல முனைகள்ல இருந்துச்சு. இந்த பார்கள்ல 10 ரூபாய் கூடுதலா விற்கிறதா அப்படியெல்லாம். ஆனா இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே இப்படி ஒரு குற்றச்சாட்டை விற்கிறது. திமுக அரசுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை குறுக்குன்னு நினைக்கிறீங்க? டாஸ்மாக் தலைமை அலுவலர் மற்றும் மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக 1000 கோடி கணக்கில் வராதது கண்டுபிடிப்பு என்று அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே தனியார் நிறுவனங்கள் முறைகேட்டிலே ஈடுபட்டுள்ளதாக வெளிக்கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் வெளிப்படைத்தன்மை இல்லாத செயல்பாட்டின் அடிப்படையிலே மக்களுடைய வரி பணத்திலே 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பது வெளிவந்திருக்கிறது. உண்மை நிலை மக்களுக்கு முறையாக வெளிவர வேண்டும். அதற்குண்டான அவசர விசாரணை உடனடி தேவை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஐயா, தற்போது டெல்லியில இது மாதிரியான கலால் ஊழல் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது மாதிரியான ஒரு காட்சி தமிழகத்திலும் நிகழ வாய்ப்பு இருக்கா? அமலாக்கத்துறை சோதனை அதன் அடிப்படையிலே சில முக்கிய அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் முறைகேட்டினுடைய அளவு கடந்ததாக இருப்பதாகவே
தெரிகிறது. டாஸ்மாக் அடிப்படையிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு ஒருபுறம் கெட்டுக்கொண்டிருக்கின்றது, மறுபுறம் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை மட்டுமல்ல, அதிக சந்தேகத்தை அரசின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடி விசாரணை தேவை, உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஐயா, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த மெகா ஊழல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சார். நீங்களே சொல்லிவிட்டீர்கள் இது மெகா ஊழல் என்று. அதற்கு முன்னாலே அதிர்ச்சி தரும் தகவல்களை அமலாக்கத்துறை வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். எனவே கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை, அதாவது தமிழ்நாடு அரசினுடைய அரசு நிறுவனமான டாஸ்மாக் தலைமையகத்திலும் அதே போல சம்பந்தப்பட்ட இடங்களிலும் 3 நாட்களாக ரெய்டின் மூலமாக பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வந்திருக்கின்றன. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற தகவல் அமலாக்கத்துறை அறிக்கையாகவே சொல்லியிருக்கிறார்கள். 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட முக்கியம், அதாவது டாஸ்மாகின் மூலமாக விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டதை விட 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை ஏற்றி அந்த மதுபானத்தை அந்த சில்லறை கடைகளில் விற்பனை செய்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு வெளிவந்த தகவல், அதாவது டாஸ்மாக் மூலமாக மாவட்ட குடோன் மூலமாக டாஸ்மாக் சில்லறை கடைகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய அந்த மதுபானங்கள் தனியார் தொழிற்சாலைகள், அந்த மதுபானத்தை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையில் இருந்து நேரடியாகவே, அதாவது ரசீதின்றி வித்தவுட் பில் சில்லறை கடைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது கணக்கில் வராது. ஆக அது அப்படி விற்பனை செய்கிற அந்த மதுபானங்களுடைய அந்த பணம் அரசாங்கத்துடைய கருவூலத்திற்கு வராது. அது எங்கு போயிருக்கும் என்பது கேள்வி. அதை போலத்தான் இந்த பணம் கருப்பு பணம், சவாலா பணம் என்று சொல்லுகிற அளவிற்கு இது எங்கெங்கு, அதாவது வாய்க்கால் வழி ஓடி வயலுக்கு பாய்கிற போது பாய்வதை போல இந்த பணம் எங்கெங்கே போயிருக்கிறது என்பது இன்னும், அதாவது தோண்ட தோண்ட பூதம் கிளம்புவதை போல இன்னும் எவ்வளவு செய்திகள் வருகிறதோ தெரியவில்லை. இந்த அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. ஏற்கனவே இந்த அமைச்சர் மீது அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்புக்காக லஞ்சம் வாங்குகிற அந்த வழக்கிலே ஜாமீன் பெறப்பட்டு வெளியிலே வருகிற போது இதே அமலாக்கத்துறை அவர் அமைச்சராக நீடிப்பதால் சாட்சிகள் மிரட்டப்படுகிறார் என்று சொல்லுகிற போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே அவர் இன்னுமா அமைச்சராக இருக்கிறார், அவர் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்பதை அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு 14ஆம் தேதிக்குள் பதில் சொல்ல சொல்லி இருக்கிறது. எனவே நாளைக்கு அந்த விசாரணையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. எனவே இன்றைக்கு இது போன்ற செய்திகள் வருகிற போது இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்கள் தோலுரித்து காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் எவ்வளவு செய்திகள் வரப்போகிறதோ தெரியவில்லை. இதை எப்படி அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. ஏற்கனவே அவர் மீது இருக்கிற வழக்குக்கு அமைதியாக இருக்கிறது அரசாங்கம். அதேபோல இந்த தகவல் வருகிற போது இன்னும் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த 2 செய்திகள் வருகிற போது அந்த அமைச்சர் அமைச்சரவையிலே நீடிக்கிறார். நாளைக்கு சட்டமன்றம் நடக்க போகிறது, அமைச்சரவை கூட்டம் நடக்க போகும், அல்லது அமைச்சரவையிலே அவரும் உட்கார்ந்து மற்ற அமைச்சரோடு உட்காருகிற போது அவருடைய அந்த குற்ற உணர்வு அவருக்கு இருக்குமா இருக்காதா, அதை நான் முதலமைச்சர் தெரிந்து கொள்வாரா தெரிந்து கொள்ள மாட்டாரா, ஏன் இதை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தயக்கம் காட்டுகிறார். ஆக இவர் செய்கிற, இந்த அமைச்சர் செய்கிற தப்பு அவருக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதை அவர் இன்னும் உணரவில்லையா என்பதுதான் இன்றைக்கு மக்கள் கேட்கிற கேள்வியாக இருக்கிறது.
இதுதான் என்னுடைய பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.